السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் கெட்டது சத்திய மார்க்கமான தீன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத நூதனமான காரியங்களை மார்க்கம் என்கின்ற அடிப்படையில் புதிதாக செய்வது, புதிதாக செய்கின்ற அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் மனிதர்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் எச்சரிக்கையோடு, அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சிறப்பித்து கூறியிருக்கின்ற ஜும்ஆவுடைய தினத்தின் கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். வல்லவன் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் அவனது பேரருளும் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்காக வேண்டி இறைவனால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்கள் மீதும், அதிலும் குறிப்பாக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தார் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை தங்களுடைய வாழ்நாளில் கடைபிடித்து சென்ற சத்திய சிலர்களான சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் மற்றும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியப்பட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே,
லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த திருக்கலிமாவை, இந்த தாரக மந்திரத்தை நாம் ஏற்று இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையோடு வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் பல்வேறு கடமைகளை நமக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறான். அந்த கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக திருமறை குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் தெளிவாக நமக்கு விளக்கி நமக்கு வாழ்க்கையில தந்திருக்கிறது. அந்த கடமையில மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை என்பது மிக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் தன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக கடைபிடித்து வாழ வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த தொழுகையை குறித்து சொல்கின்ற பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹி அல் அப்து யௌமல் கியாமா, ஒரு அடியானிடத்தில் நாளை மறுமை நாளிலே முதலாக அவனுடைய தொழுகை குறித்து கேட்கப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபைன் ஸலஹத், அந்த தொழுகை அவன் சரிவர கடைபிடித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான், ஈட்டமடைந்து விட்டான். வயின் ஃபஸதத், அந்த தொழுகை விஷயத்தில் அவன் சரியாக கடைபிடிக்காமல் அந்த தொழுகையை பால்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால், அந்த இறைவனுடைய கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை புறந்தள்ளிய நிலையிலே கண்டும் காணாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில 413வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தொழுகை என்பது இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்று இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த தொழுகை விஷயத்தில் எந்த அளவிற்கு பொடுபோக்காக அந்த கடமையை உதாசீனப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு முஸ்லிம் என்று வாயால் மொழிந்து கொண்டு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த முஸ்லிம்கான இலக்கணத்துடன் இந்த உலகத்திலே வாழ்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழாதவர்கள் குறித்து கடுமையான எச்சரிக்கையை செய்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இருவர் வந்து அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் ஒவ்வொரு இடமாக அழைத்து செல்கிறார்கள். அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு அடியான் படுக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறான்.
அந்த அடியானுக்கு பக்கத்தில், அந்த மனிதனுக்கு பக்கத்திலே இன்னொரு மனிதன் ஒரு பெரும் பாறங்கள் ஒன்றை எடுத்து அவனுடைய தலையில் ஓங்கி அடிக்கிறான். பாறங்கள்ல கொஞ்சம் அடிச்சா என்ன செய்யும்? தலை சுக்குநூறாக உடைகிறது. அந்த பாறங்கள் உருண்டு ஓடுகிறது. அதை மீண்டும் எடுப்பதற்காக இந்த மனிதன் செல்கிறான். அவன் மீண்டும் எடுத்துவிட்டு மீண்டும் வருகின்ற பொழுது இந்த மனிதனுடைய தலை ஒன்று சேர்க்கப்படுகிறது. இவ்வாறாக மீண்டும் 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 வேதனை செய்யப்பட்டு கொண்டே என்ன இருக்கிறது. கடைசியாக இது ஒரு நீண்ட சம்பவமாக வருகிறது. அந்த இருவரும் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கேட்கிறாங்க. இவர் ஏன் இதுவாறு கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கேட்கின்ற பொழுது, அவர் உலகத்திலே வாழுகின்ற பொழுது திருமறை குர்ஆனை படித்தார். ஆனால் இறைவன் அவர் மீது விதித்த கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய தொழுகையை அவர் பாழ்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அதனால் அவருக்கு இது போன்ற கடுமையான வேதனை செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டது பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தில் நமக்கு அறிவுறுத்துகிறான், ஹாஃபிலு, நீங்கள் தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்க? பேணிக் கொள்ளுங்கள். இன்னும் ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு கூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக நீங்கள் நில்லுங்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அறிவுறுத்துறதை பார்க்கிறோம். ஹாஃபிது என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னு சொன்னா, அதை சரியா விடாம தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்துறான். ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கு? தொழுகையை நம்ம என்ன தொடர்ச்சியாக இடைவிடாமல் நம்ம தொழுகிறது இல்லை. நம்ம நினைச்சா தொழுகிறோம், நினைச்சா விட்டுறோம். அதிகமான மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? தொழுகைன்னா என்னன்னே தெரியாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா வருஷ முசல்லிகளாக பெருநாள் தினத்தன்று தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஜும்மா தினத்தன்று தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய நிலையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிக நாளை மறுமையில மிக கடுமையான வேதனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். இது போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்ட அது போன்ற நிலை இவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் இது போன்ற நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் எவர்கள் இறை கட்டளைக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை என கழித்து மரணிக்கிறார்களோ அவர்கள் முன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? காட்சி தருவான். அப்படி காட்சி தரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எல்லோருக்குமே என்ன செய்வான்? கட்டளை போடுவான், ஆணையிடுவான். என்ன ஆணையிடுவான்? நீங்கள் எல்லோரும் சஜிதா செய்யுங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் அது குறித்து சொல்கின்ற பொழுது, யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், கெண்டை காலிலிருந்து திரை அகற்றப்பட்டு வயுதௌன இல சுஜூதி, சஜிதா செய்வதற்காக வேண்டி அல்லாஹுக்கு படைத்த வல்லவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நூர் அலா நூர், பிரகாசத்திற்கெல்லாம் பிரகாசம் மிக்க வல்லவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு என்ன சிரம் பணிய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அழைப்பான். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் ஃபலா யஸ்ததிஊன, சிலர்கள் அந்த நாளில் சஜிதா செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஹாசியத்தன் அபுசாருகும், அப்போது அவர்களின் பார்வை கீழ் நோக்கி இருக்கும். தில்லத்தின் தராக்கும் தில்லா, அவர்களை இழிவு சூழ்ந்து கொண்டிருக்கும். வக்கது கானு யுதௌன இல சுஜூதி வஹும் சாலிமூன், உலகத்திலே நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வணங்க வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும், சிரம் பணிய வேண்டும் என்று என்ன அல்லாஹ் சொல்லி இருந்தான். அன்றைக்கு அவர்கள் அது விஷயத்துல பொடுபோக்காக இருந்ததினால், சஜிதா செய்யாமல் இருந்ததினால் அங்கே என்ன ஏற்படும்? அவர்கள் சஜிதா செய்ய முடியாமல் தடுக்கப்படுவாங்க. சஜிதா செய்ய முடியாம
அவர்கள் குனிவார்கள், அவர்களால் சஜிதா செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன அவ்வளவு தெளிவா சொல்றான். அந்த அளவுக்கு என்ன அல்லாஹ் அங்கே இழிவுபடுத்துவான். ஒட்டுமொத்த உலக மக்களும் நிற்கக்கூடிய நாள்ல அல்லாஹ் என்னுடைய அடியார்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சஜிதா செய்ய முடியலன்னா எப்படிப்பட்ட கேவலம் ஏற்படும், எப்படிப்பட்ட இழிவு ஏற்படும். இந்த இழிவுகளில் இருந்தெல்லாம் நாம் என்ன ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு, நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கக்கூடிய அந்த வல்லவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு, நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை சிறப்பித்து வைத்திருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹுக்கு நாம் நன்றி கடனாக ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கட்டாய கடமையான இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றா, இன்னொரு வசனத்துல கல்லா இதா வலகத்தி தராக்கி, அறிந்து கொள்ளுங்கள் உயிர் தொண்டக்குழியை அடைகின்ற பொழுது, சக்கராத்துடைய நேரத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஒருவனுக்கு, ஒரு மனிதனுக்கு சக்கராத்துடைய நிலை ஏற்படுகின்ற பொழுது வக்கீல மன்றாக், மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும் போது அன்னஹுல் ஃபிராக், அது பிரிவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குல் மௌத்தை வைத்து அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவான் அந்த மனிதன். இந்த உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்படாமல், இறை கட்டளைகளை சரிவர நிறைவேற்றாமல், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையான தொழுகையை இந்த உலகத்திலே சரிவர நிறைவேற்றாமல், இந்த உலகத்திலே மனம் போன போக்கில் தான் தோண்டியாக வாழ்ந்ததனுடைய விபரீதம் அங்கே என்ன ஏற்படும்? அவர்கள் முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து அவருடைய உயிரை பிடுங்குவாங்க, அவருடைய உயிரை பிடுங்குவாங்க. கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவன் என்ன துடித்து கொண்டு அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாது? அவர்களுக்கு அந்த அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை அங்கே வெளிப்படுத்தப்பட்டால் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, பயந்து ஓடிடுவாங்க. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறந்து தன்னுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதன் வாழ்கிறானோ அவனுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுதே அவனுடைய மறுமை நிலை, மன்னரை நிலை அவனுக்கு விளங்கிவிடும். அவ்வளவு மிக மோசமான முறையில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்றான். வல் தஃபத்தி சாக் பிஸ்ஸாக், ஒரு கெண்டைக்கால் மற்றொரு கெண்டைக்காலோடு பின்னி என்ன செய்யும்? கொள்ளும். ஒரு கெண்டைக்கால் மற்றொரு கெண்டைக்காலோடு என்ன செய்யும்? பின்னி பிணைந்து கொள்ளும். அவன் அந்த வேதனுடைய அந்த கடுமையை தாங்க முடியாமல் கால்கள் அப்படி என்ன செய்யும்? பின்னிக்கொள்ளும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த நேரத்தில் இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக், அன்றைய தினம் உமது இறைவனிடமே மீளுதல் என்பது உள்ளது. படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் தான் ரப்பு. அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நல்ல அடியார்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை என்ன செய்திருக்கிறான்? தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு கொடிய நரகத்தை வைத்திருக்கிறான். நாளைக்கு மர்மை என்று ஒன்று இருக்கிறது என்கின்ற எல்லா நம்பிக்கையும் கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய அவனுடைய அடியார்கள் தொழுகையுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருந்தால் நாளைக்கு மர்மையில் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும்? உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் என்ன நிலை ஏற்படும்? இப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் வேதனையோடு அவனுடைய உயிர் பிடுங்கப்படும். அதனுடைய காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் அதனுடைய தொடர்ச்சியில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், ஏன் இது மாதிரியான இல்லை? ஃபலா சத்தக வலா சல்லா, அவன் என்ன எதை அவன் வெளிப்படையாக இருந்தானோ, எந்த விஷயத்தில் வெளிப்படையாக இருந்தானோ அது உள்ளூர் அவன் ஆழமாக அவன் உண்மையாக நம்பல. வலா சல்லா, கடமையான தொழுகையை அவன் நிறைவேற்றவில்லை. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் எப்படி உன்னதமாக இந்த இறை நம்பிக்கையை உணர்ந்து உண்மை என்று நம்பி வாழ வேண்டுமோ அந்த அடிப்படையில் வாழாம இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையான தொழுகையை தொழாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்ததினால் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு அதுபோன்ற நிலை ஏற்படும். வலாக்கின் கத்தப வத்தவல்லா, அவன் அதை பொய்யென கருதினான், அதை புறக்கணித்து புறந்தள்ளி இந்த உலகத்திலே வாழ்ந்தான். அதனால் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் மிக மோசமான சோதனைக்கும் மிக மோசமான வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டு அவனுடைய ரூஹ் பறிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய முதல் கடமையான
தொழுகையுடைய விஷயத்துல நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். 5 நேரம் தொழுகை என்பது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப லேஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அது என்ன, வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியீன், எவர்கள் என்ன இறைவனிடத்தில் பணிவோடு இல்லையோ அவர்களுக்கு தான் அது பாரமாக இருக்குமா. இறைவனை அஞ்சாதவர்களுக்கு அது பாரம், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு அது மிக லேசாக இருக்கும். நம்மளே பார்க்குறோமா இல்லையா, தொழுகக்கூடிய மக்கள் என்ன மிக லேசாக வந்து தொழுதுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தொழாத மக்களுக்கு என்ன தொழுவிடுமா ரொம்ப பாரமாக இருக்கும். அது உங்களுடைய வேலை பாய், நீங்கள் போய் தொழுவுங்க என்று சொல்லக்கூடிய மக்களும் இந்த காலத்தில் பார்க்குறோம். நம்ம தாவா காலத்தில் சென்று சொல்லக்கூடிய நேரத்தில் தொழுக வாங்க போய் பள்ளிக்கு வாங்கன்னா வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு பல காரியங்களை சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே நம்மை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த ஹிதாயத் என்கின்ற ஒரு உன்னத பொக்கிஷத்தை, ஒரு அற்புதத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஹிதாயத் என்பது ஒரு சாதாரண ஒரு அருட்கொடை இல்லைங்க, மாபெரும் அருட்கொடை. இந்த உலகத்தில் எத்தனையோ படித்தவங்க இருக்கிறாங்க, பெரும் படிப்புகள் எல்லாம் படித்தவர்கள், ஜட்ஜின்றான், வக்கீலன்றான், டாக்டர்ன்றான், இன்னும் எல்லா பெரிய படிப்புகளெல்லாம் படித்தவனுக்கு வழங்காத அந்த ஒரு மாபெரும் அருட்கொடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறானா இல்லையா? இதுக்கு நீங்கள் எந்த அடிப்படையில் நன்றி செலுத்த போறீங்க? அவன் நம்ம மீது விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த 5 நேர தொழுகையை கூட நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் எந்த அடிப்படையில் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த போறீங்க? நாம் இறைவன் நமக்கு வழங்கிய அருள் கொடைகளை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாமே என்ன சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட அருள் கொடைகள்லாம் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டத்தினுடைய உச்சகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நபிமார்கள் தான் என்ன அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முதலாக இந்த உலகத்திலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் என்று சொன்னால் அன்பியா என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நம் கண்முன்னே இருக்கிறத. எவ்வளவு சோதனை, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவுக்கு சோதனை, 3 மாதம் வீட்டில் அடுப்பு எரியாத அளவுக்கு அவங்களுக்கு சோதனை, கடுமையான கஷ்டம். இன்னைக்கு நம்மளுடைய நிலை அப்படி இருக்குதா? நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை நினைச்சிடறோம், நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றோம், கட்டில் மெத்தைகளில் தூங்குகிறோம். வெயில் கடுமையாக இருந்தால் ஏசி போட்டு, பள்ளியில் கூட ஏசி நமக்கு வசதி. எவ்வளோ பெரிய அருள்கொடை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த அருள்கொடைக்கெல்லாம் நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீங்க? அல்லாஹ்வை படைத்த ரஹ்மானை, நமக்கு அருள்கொடைகளை வழங்கியிருக்கக்கூடிய அந்த ரஹ்மானை நாம் நினைத்து நன்றி சொல்வதற்கு கூட நாம் நம்முடைய நேரங்களை செலவழிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்ன என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான எச்சரிக்கையை தான் எச்சரிக்கிறான் இந்த விஷயத்தில். என்ன தொழுகையில் ஒன்று நம்ம நினைச்சிடறோம், தொழுகை விட்டுறோம், இல்லைன்னா தொழக்கூடியவர்கள் கூட அதுல பொடுபோக்காக இருக்கிறது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் என்ன அசட்டையாக சோம்பேறிகளாக நிற்கிறாங்க, பொடுபோக்காக நிற்கிறாங்க. ஒரு உள தூய்மையோடு நாம் படைத்த நம்முடைய எஜமானின் முன்னால் நிற்கிறோம் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் என்ன நாம நினைச்சிடறோம். உலகத்தில் நாம் செலவழிக்கக்கூடிய அந்த என்ன அந்த நேரங்களை செலவழிக்கிறது, நாம் செய்யக்கூடிய முயற்சி, அதில் ஒரு கடுகளவு கூட நம்முடைய இறைவனை வணங்குகின்ற பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரமாட்டோம். உலக ஆசாவசங்களிலே மூழ்கி கிடக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருப்பதை போன்ற இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நாளைக்கு மறுமை நம்முடைய மௌத் நம்மை என்று அடையும் நமக்கு தெரியவே செய்யாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கென்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் ரெடியா இருந்துகிட்டே இருக்கிறார். இதா ஜா அஜலுஹா, தவணை வந்துவிட்டால் ஃபலா யஸ்தக்திமுன சாஅத்தும் வலா யஸ்தஅഖிரூன், ஒரு நிமிஷம் முந்தோ மாட்டான் பிந்தோ மாட்டான், டக்குன்னு கைப்பட்டே போயிடுவாங்க. ஆனால் நமக்கு வழங்கப்பட்ட அவகாசம் தெரியுமா? இவர் இத்தனை வயசு வரைக்கும் இருப்பாரு, அப்துல் ரஹ்மான் இத்தனை வயசு வரைக்கும் இருப்பார், எல்லாம் லிஸ்ட் போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்கிறானா? பரவாயில்ல, நான் 50 வயசு வரைக்கும் என்ன எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன், 50 வயசுக்கு மேல 5 வருஷம் இருக்கு, அதுல இறைவனை எல்லாம் வணங்கி தொழுது அவனுடைய நல்ல அடியார போயிருந்து சொல்றதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இன்றைய சூழ்நிலை பார்த்தோம்னு சொன்னா எல்லா விதமான நோய் நொடிகளில் ஆட்படுத்தப்பட்டு சின்னஞ்சிறு வயசுல உள்ளவங்க கூட போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய அருள் கொடையில் நாம் எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணினால் அதை எண்ணிட முடியாது என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அவ்வளவு அருள் கொடைகள் நமக்கு வழங்கியிருக்கான். அல்லாஹ் சொல்றான், ஃபீ அன்ஃபுஸிக்கும்
அஃபலா துப்சிரூன், உங்களை நீங்களே சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொல்றான். நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் சிந்தி ஃபலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு அழகிய 2 கண்களை ஆக்கவில்லையா? வலிசானும் வஸஃபத்தைன், ஒரு நாக்கையும் 2 உதடையும் உங்களுக்கு ஆக்கலையான்னு கேட்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உடலுடைய உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்பு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்வதற்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாலும் கூட என்ன அது கியூர் ஆகுமா? ஆகாது. மரணிக்கின்ற வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் எந்த விதமான இல்லாமல் அதை நமக்கு ஆரோக்கியமாக தந்திருக்கிறானே, அதுக்கு அவனை நம்ம வணங்கணுமா இல்லையா? அவனுக்கு நாம் நன்றி செலுத்தணுமா இல்லையா? ஏறத்தாழ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேயே கிட்னிக்காக வேண்டிய அப்ளிகேஷன் போட்டவருடைய லிஸ்ட் ஒரு 75,000 பேர் சொல்கிறாங்க. 75,000 பேர் கிட்ட. அவர்களுடைய ஏஜ் கேட்டோம்னா 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பாதிப்புகள்லாம் இருக்குன்னு இன்றைய சூழ்நிலை. ஏன் இதை சொல்கிறேன்னா, மரணம் நம்மை நோக்கி என்ன அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்ல, நீங்கள் எந்த மரணத்துக்கு அஞ்சு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை முன் வந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம மரணம் பின்னால வருதுன்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கிறோம், ஆனா அது முன்னாடி வந்து நம்மளை சந்திக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு எந்த நேரம்னு தெரியாது. நாம் அதற்கான என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் ஒருத்தர் 2 பேர் கேட்கக்கூடிய நேரத்தில் மொத்த மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறாங்க. ஏன்பா அதுக்கான தயாரிப்பு நிறைய தயாரித்து வச்சிருக்கியான்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க, என்ன தயாரித்து வச்சிருக்கிற? இப்போ நம்முடைய மரணம் எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. அதற்காக வேண்டி நாம் என்ன இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவன் நம் மீது விதியாகி இருக்கக்கூடிய இந்த கட்டாய கடமையான 5 நேர தொழுகைகளை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம நிறைவேற்ற தவறினால் அவனுடைய தண்டனை என்பது நிஜமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை மறுப்பாளர்களுக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையை விடுவதுதான் என்ன. எவன் ஒருவன் தொழுகை விட்டானோ அவன் என்ன பேர் முஸ்லீம் பேர் வச்சுட்டாலும் சரி, அரபி பேர் வச்சுட்டாலும் சரி, அவன் என்ன காஃபிர்னு சொல்றான். மன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர, எவன் அதை விட்டு விட்டானோ அவன் இறை நிராகரிப்பதாக ஆகிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நாம பேரளவுல முஸ்லிம்களாக இல்லாமல் இறைவன் விரும்புகின்ற அவனுடைய அடியார்களாக, இறைவன் நாளைக்கு மறுமையிலே உயர்ந்த ஜன்னத்தை தரக்கூடிய அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய அவனுடைய அடியார்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய கட்டாய கடமையான 5 நேர தொழுகைகளை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை என்பது, அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை எல்லாம் உணர்ந்தவராக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நல்ல அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நாம் சரிவர நிறைவேற்றி அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்ல அடியார்களாக மரணித்து நாளைக்கு உயர்ந்த ஜன்னத்தை பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, சென்ற வாரம் அறிவிப்பு செய்தது போன்று இந்த வார ஜும்மாவுடைய வசூலை மதுரை மாவட்டம் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பள்ளிவாசலுக்காக வழங்க இருக்கிறோம். நம்முடைய மாவட்டம் பூரா இன்னும் வழங்க இருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசல் பெண்களுக்கான பகுதியில் அது முழுமையடையாமல் அதனுடைய சுற்றுச்சுவர்கள் இன்னும் படியில் என்ன டைல்ஸ் போடுறது, சைடு என்ன கம்பி பைப் வைக்கிறது, ஸ்டீல் பைப்பு, இது மாதிரியான நிறைய வேலைகள் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக ஏறத்தாழ ஒரு 23 லட்சம் ரூபாய் பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்கின்ற அடிப்படையிலும் நினைச்சிருக்கிறாங்க சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இறை இல்லம் கட்டுவதற்காக வேண்டி நாம் நம்முடைய பொருளாதாரத்தை உதவி அள்ளி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கான எப்படிப்பட்ட பிரதிபலனை தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது, யார் இறைவனுக்காக வேண்டி ஒரு வீட்டை எழுப்புவதற்கு முயற்சி செய்கிறாங்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுக்கிறான். சொர்க்கத்தில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் நம்முடைய விருப்பம் என்ன, நாம் மரணத்துக்கு பிறகு
அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றுவிட வேண்டும். கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் கூட என்னக்கூடிய எல்லாருமே இறை நம்பிக்கை கொண்டிருந்தோம் சொன்னால் நம்ம மௌத்தா போயிட்டோம்னா சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு நினைப்போம். அந்த எண்ணம் இல்லாமல் யாருமே இல்லை. அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமான வழி திட்டங்களை நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு இறைவன் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து நாம் இது போன்ற இறை வழியில் நாம் தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு அங்கே ஒரு மாளிகை எழுப்புகிறான். சிலதால் சொல்றாங்க, மௌலியு சவுத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைப்பது ஹைரும் ஃபித் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த இறை இல்லத்துக்காக வேண்டி நாம் பொருளாதாரத்தை அள்ளி வழங்குகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிரதிபலனாக நாளைக்கு மறுமையில் நமக்கு ஒரு உயர்ந்த இல்லத்தை தர இருக்கிறான். அவருடைய திருப்பொருத்தமும் இருக்கிறது என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய ஜும்மாவுடைய உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.